ஹோட்டல் ஸ்டைலில் எம்டி சால்னா பூரி சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் சூப்பராக செட் ஆகிற மாதிரி வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுக்க 2 தக்காளியும் சேர்த்து மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், இந்த குருமாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிட் போட்டு இது ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, ஒரு பட்டை, 5 பல் பூண்டு, 5 பல் இஞ்சி சேர்த்திக்கோங்க. 10 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்படி அளவு புதினாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 சொம்பு தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் லிட் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சூப்பரான எம்டி சால்னா ரெடி. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.